என் இனிய தமிழ் மக்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஷபு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ட்ரூகாலரில் இருக்கிற 5 யூஸ்ஃபுல் டிப்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ வாங்க நம்ம குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற இந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இன்ஃபர்மேஷனான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ட்ரூகாலர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ட்ரூகாலர் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் 3 டாட் இருக்கும். இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. 3 டாட்டை கிளிக் பண்ணோடனே இதில் நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போகணும். செட்டிங்ஸ்குள்ளே நீங்கள் ஜென்ரல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். ஸோ ஜென்ரல் செலக்ட் பண்ண பிறகு அடுத்தது அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். மெசேஜிங் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் ஆன் பண்ணிக்கணும். ஸோ இது ஆன் பண்ணுறதுக்கு அலோவ் ஆக்சஸ் அப்படின்னு கேட்கும். ஸோ இந்த அலோவ் ஆக்சஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அடுத்தது நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ் கேட்கும். இங்கே ட்ரூகாலரில் இதையும் ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு இங்கே அலோவ் கொடுத்துருங்க. இப்போ இந்த மெசேஜிங் ஆப்ஸ் ஏன் இப்போ நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை ஆன் பண்ணுற மூலயமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மற்ற ஆப் மூலியமாக யாராவது நமக்கு மெசேஜ் பண்ணாலோ, அதாவது வாட்ஸ்அப் இல்லைனா டெலிகிராம் இந்த மாதிரி ஆப் மூலியமாக இருந்து நமக்கு வேறு யாராவது அன்னோன் பர்சன் நமக்கு மெசேஜ் பண்ணாலோ நமக்கு யார் மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வரும். அதாவது 3வது மனுஷங்க யாராவது கால் பண்ணுறாங்க அப்படின்னா யார் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தான் ட்ரூகாலரில் நம்ம பண்ண வேண்டிய இந்த முதல் செட்டிங் மெசேஜிங் ஆப்ஸ் அப்படின்றத நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கணும். செகண்ட் டிப்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு கால் அலர்ட் நோட்டிஃபிகேஷன், மிஸ்டு கால் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இந்த 2 ஆப்ஷன் இருக்கும். இது ரெண்டுமே நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கணும். அதாவது உங்களுக்கு இது ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. இது ஆன் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆன் பண்ணுறதுனால உங்களுக்கு வேறு யாராவது கால் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க மொபைல் எடுத்து உங்கள் நம்பருக்கு கால் பண்ணும்போது அவங்க மொபைலில் ரிங் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்கள் மொபைலுக்கு அலர்ட் வந்துடும். ஸோ அந்த அலர்ட் வச்சு நீங்கள் உங்களுக்கு யார் கால் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த காலை நீங்கள் அட்டன் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றதையும் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி கால் அலர்ட் நோட்டிஃபிகேஷனும் மிஸ் கால் நோட்டிஃபிகேஷனும் இதை நீங்கள் ஆன் பண்ணிக்கணும். தேர்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே உங்கள் மொபைலை கொஞ்சம் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. சூஸ் அ ரீசன் பிஃபோர் கால்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கணும். இதை ஆன் பண்ணும்போது நீங்கள் அங்கே ஆன் கொடுத்த பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் செட் ரீசன் 1 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா செட் ரீசன் 2, செட் ரீசன் 3ன்னு இருக்குது. ஸோ இங்கே ஏதாவது ஒரு ரீசனை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது உங்களுக்கு அர்ஜென்ட்டாக இல்லை எமர்ஜென்சியா இல்லை நீட் டு அட்டன் த கால், ப்ளீஸ் அட்டன் த கால் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டைப் பண்ணிவிட்டு இங்கே அக்ரின்னு கொடுத்துருங்க. அக்ரி கொடுத்துட்டு இங்கே கீழே டன் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கீழே கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ கண்டினியூ கொடுத்துட்ட பிறகு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா சூஸ் அ ரீசன் பிஃபோர் கால் இப்போது உங்களுக்கு ஆன் ஆகிடுச்சு. ஸோ இது எதுக்கு நம்ம ஆன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாருக்காவது கால் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ரீசனுக்காக நம்ம கால் பண்ணியிருக்கோம் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு போயிருக்கும். அதாவது நீங்கள் அங்கே என்ன டைப் பண்ணியிருக்கீங்க ரீசனில், அதாவது நீங்கள் இட்ஸ் அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த ரீசன் நீங்கள் கால் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் போய் சேரும். அதாவது நீங்கள் அந்த நம்பர் கால் பண்ணுற டயல் பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிங் வரதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் போயிருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுடைய ஃபோன் அவங்க அட்டன் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு டெசிஷனில் உங்கள் காலை அவங்க சீக்கிரமாக பிக் பண்ணுவாங்க. இன்கேஸ் அவங்க மீட்டிங்லேயே இருந்தால் கூட உங்கள் காலை அவாய்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி அர்ஜென்ட் இல்லை வேறு ஏதாவது ரீசன் கூட நீங்கள் உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த்து டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ
நீங்கள் உங்கள் ட்ரூகாலரை எப்படி வந்து ப்ரைவசியாக செட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் முதல்ல பேக் கொடுத்துருங்க. பேக் கொடுத்துட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு கீழே வந்து ப்ரைவசி சென்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஹூ கேன் see மை ட்ரூகாலர் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து ஆல் ட்ரூகாலர் யூசர்ஸ், இன்னொன்று வந்துட்டு ரிக்வெஸ்ட் அப்ரூவ்ட் பை மீ அப்படின்னு இருக்கும். ஆல் ட்ரூகாலர் யூசர்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் வந்துட்டு ட்ரூகாலர் யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து உங்கள் ப்ரொஃபைலை பார்க்க முடியும். ஸோ அதுதான் இந்த ஃபஸ்ட்டு ஆல் ட்ரூகாலர் யூசர்ஸ். இல்லை நான் ரிக்வெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு யார் என்னோடது பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த ரிக்வெஸ்ட் அப்ரூவ்ட் பை மீ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் யாராவது பார்க்க நினச்சா உங்களுக்கு வந்துட்டு ரிக்வெஸ்ட் வரும். அதை நீங்கள் அப்ரூவ் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களோட ப்ரொஃபைல் வந்து அவங்களால பார்க்க முடியும். இல்லைனா அவங்களால வந்து உங்கள் ப்ரொஃபைலை பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் 5th டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரூகாலர் விட்டு வெளியில் வரணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு டீஆக்டிவேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீஆக்டிவேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி டீஆக்டிவேட் அதாவது எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரூகாலர்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். ஸோ நீங்கள் ட்ரூகாலர்லேருந்து வெளியில் வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி டீஆக்டிவேட் கிளிக் பண்ணி எஸ்ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரூகாலர்லேருந்து வெளியில் வந்துடலாம். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த 5 டிப்ஸுமே உங்களுக்கு ட்ரூகாலர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் லைக் பட்டன் மூலயமா சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுற வரைக்கும் until then signing off from என்று மக்கள் மனதில் வாய்ஸ் ஆஃப் ஷம்பு.